நான் இப்படி நினைச்சேன், இதை நினைச்சுதான் நான் படித்தேன், இதை நினைச்சுதான் நான் இந்த வேலையை ஆரம்பித்தேன், இதை நினைச்சுதான் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நான் நுழைஞ்சேன். ஆனால் நான் நினைச்சது மாதிரி அங்கே ஒன்றுமே இல்லை. நான் நினைச்சது மாதிரி என் கணவன் இல்லை, நினைச்சது மாதிரி என்னுடைய வேலை இல்லை, நினைச்சது மாதிரி என்னுடைய வருமானம் இல்லை. அதனால சோர்ந்து போய் முடமாக்கப்பட்டு அவ்வளோதான், நமக்கு வாச்சது இவ்வளவுதான், நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு யாரும் முடமாகி படுத்து கிடந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, உங்கள் நினைவு அவர் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவர் வழிகளும் அல்ல. அவர் நம்மை நடத்துகிற பாதை நமக்கு பிடிக்காததா இருந்தாலும், நம்ம நினைக்காததா இருந்தாலும், நம்முடைய கற்பனைக்கு எட்டாததா இருந்தாலும், அந்த பாதையினுடைய முடிவு பார்வோனுக்கு முன்பாக நம்மை தலைவனாய் தலைவியாய் நிறுத்தும் என்கிறதை மறக்கவே வேண்டாம். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். எனக்கு பிடிக்காத பாதையாய் இருந்தாலும் என்னை அவர் நேர்த்தியாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை வேதம் சொல்லுது, அவனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு பாதை அவனுடைய வாழ்க்கையில வருது. அப்படின்னா அப்பா கூட ரொம்ப நல்லா சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நினைக்கவே இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போவேன், இந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து எனக்கு பாத்திரங்கள் ஒரு வேலையை கொடுப்பாங்க, அங்கே வந்து என்ன அடிமையாய் வித்துருவாங்க, இந்த மாதிரி அவருடைய யோசனையில எங்கேயுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன நடத்தினார் அப்படின்னு சொன்னா, பார்வோனுடைய அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு முதலாவதாக யோசேப்பை அவன் அறியாத இடத்துல ஆண்டவர் அவனை நடத்தினார். அவனுக்கு தெரியாத பாஷை உள்ள இடத்துல கர்த்தர் கொண்டு போனார். ஆனா யோசேப்பு அந்த இடத்துல என்ன பண்ணலைன்னா, உடைஞ்சு போய் நொறுங்கி போய் முடமாக்கப்பட்டு, ஐயோ நான் இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரும்னு நினைக்கலையேன்னு முடமா படுத்து கிடக்கவே இல்லை. அந்த இடத்துல தன்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை அவன் செய்ததினாலே கர்த்தர் சொல்லுகிறார், பார்வோனுக்கு தகப்பனாய் ஆண்டவர் யோசேப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையை அவர்தான் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த சூழ்நிலை அவருடைய சித்தத்தின் படிதான் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தான் உன்னை இந்த பாதையில நடத்துகிறேன், நான் தான் இந்த சூழ்நிலையில உன்னை நடத்துகிறேன். நீ இந்த பாதையிலே சோர்ந்து போக வேண்டாம், முடமாக்கப்பட வேண்டாம். இந்த பாதையினுடைய முடிவு தீமையாய் அல்ல, நன்மையாய் முடியும் என்று நம்புறவர்கள் நீங்கள் கரங்களை தட்ட தட்ட ஆண்டவருடைய மகிமை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, ஹல்லேலூயா. இயேசுவா எனக்கு ஒரு கிருபை தாங்க. என்ன கிருபை தாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியாத அனுபவமே இல்லாத நான் விரும்பாத ஒரு பாதையில நீங்க என்ன நடத்தும் போது நான் என்னவாயிடக்கூடாதுன்னா, நான் முடமாய் மாறிடவே கூடாது. ஹல்லேலூயா. திருச்சியிலே ஊழியத்திற்காக நான் கடந்து போகும்போது அங்கே வந்து இந்த திருச்சியினுடைய அந்த கிளைமேட்டு, அந்த சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப ஒத்துக்கலை, பிடிக்கல. என்ன அப்படின்னா, எனக்கு இது இந்த கிளைமேட்டு அதுன்றதை விட என்னன்னா, என்னுடைய மனசு அளவில் செட் ஆக முடியல. ஏன்னா சென்னையில் வந்து நிறைய பேரோட இருந்தேன், கோயம்புத்தூரில் நிறைய பேரோட இருந்தேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு தனிமை. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே தனிமையாக இருந்ததில்லை. எங்கள் ஊரில் இருக்கும்போது அங்கேயும் நிறைய பேரோட தான் இருந்தேன். பைபிள் காலேஜில் வரும்போது 40 ஸ்டூடெண்டோட இருந்தேன். சென்னையில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் இருந்ததுனால அங்கே எப்படியும் 10 பேர் 15 பேர் சுற்றியே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களோடையே நான் இருந்து பழகினவன் திடீர்னு திருச்சியில் வந்து ஒரு காட்டில் ஊழியம் கொடுத்தாங்க. அங்கே யாருமே இல்லை, தனி ஒருவனாக இருந்த உடனே எனக்கு என்னென்னமோ யோசனை தோணிருச்சு. நானே ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பித்தேன், நம்ம தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி. இந்த பாதையில் ஆண்டவர் தான் என்ன நடத்துறாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. என்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேகமான ஊழியத்தை செஞ்சவன், சென்னையில் இருக்கிற போது வேகமாய் ஊழியம் செஞ்சவன். ஆனால் திருச்சியில் போய் ஒரு முடமாக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் படுத்துட்டேன். அப்படியே சுருண்டு படுத்துட்டேன். வாடகைக்கு எடுத்த வீட்டில் அப்படியே போய் அப்படியே எப்போ பார்த்தாலுமே வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும். தூங்க மாட்டேன், ஆனால் படுத்தே கிடப்பேன். எழும்பி வெளியில் வர முடியாது. என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி கத்தி கத்தி அழுவேன். ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்டராக நான் இருக்கிறேன், அங்கே சர்ச்சு நடத்துகிற ஒரு 150 பேர் வர்றாங்க. ஆனால் என்னமோ எனக்கு அந்த பாதை எனக்கு பிடிக்கல, எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல. அதனால என்னை முடமாக்கி அப்படியே படுத்துருச்சு. இப்போதான் நான் யோசிக்கிறேன், அந்த பாதையும் அனுமதிச்சவர் யார் அப்படின்னா
கர்த்தர் ஒருவரே அனுமதித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார். சிஸ்டர், நீங்க முடமாக்கப்பட்டதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லை. பிரதர், நீங்க முடமாக்கப்பட்டதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லை. நீங்க நினைச்சது மாதிரி உங்க வாழ்க்கையை கொண்டு போக முடியல. நீங்க நினைச்சதை விட டைரக்ஷன் வித்தியாசமா போகுது. நீங்க ரொம்ப இந்த பாதையில போலான்னு நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை நடத்துற பாதை வித்தியாசமா இருக்குது. அதை பார்த்து நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிருமோ நினைச்சு நீங்க பயப்பட்டு முடமாக்கப்பட்டு கிடக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பாதை கொஞ்ச நாள் மட்டும்தான், கொஞ்ச வருடம் மட்டும்தான். இது கர்த்தர் ஒருவரே உங்களை அதுல நடத்தி கொண்டு போகிறார். இதுல நீ சோர்ந்து போகாதீங்க. இதுல நீங்க பலன் அடையணும். இதுல நீங்க சாட்சியா நிற்கணும். இதுல நீங்க முடிஞ்சதை நீங்க செய்யணும். இந்த இடத்துல உங்களுடைய உற்சாகம் எந்த நேரத்திலையும் குறையவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர், நேர்த்தியாய் நடத்துகிறவர். நான் நினைத்த பாதை எனக்கு கிடைக்காவிட்டாலும் கர்த்தர் எனக்கு நினைத்த பாதை அது நன்மையாகவே மாற்றி தருவதற்கு ஹல்லேலூயா வல்லமை உள்ளவர். ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி, எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ, எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிற சில கடினமான பாதை எங்களை மூடமாக்கிடக் கூடாது. சொல்லுங்க, எங்களை மூடமாக்கி விடக் கூடாது. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக, எங்களை இந்த பாதை முடமாக்காதபடி. எஸ், நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். இல்ல, இந்த பாதையில நீ சுருண்டு படுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாதையை ஆண்டவர் தான் கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த பாதையில நீ எழும்பணும், இந்த பாதையில நீ நிக்கணும், இந்த பாதையில நீ சாட்சியாய் வாழணும். அந்த பாதையில எதையெல்லாம் செய்வேன் நீங்க சொன்னீங்களோ அதே காரியத்தை இந்த பாதையிலே செய்யக்கூடிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. நான் இஷ்டப்பட்ட, நான் ஆசையா இருந்த, நான் பிளான் பண்ண ஒண்ணு எனக்கு அமையாம போகும்போது கூட எனக்கு தேவன் தருகிற ஒன்றிலே என் இருதயத்தை நான் சாய்த்து, என் இருதயத்துல இங்க எவ்வளவு ஆக்டிவா நான் இருப்பேனோ, இங்க எவ்வளவு உற்சாகமா நான் இருப்பேனோ அதே உற்சாகத்தை எங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னை எந்த பாதையில அனுமதிச்சாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன்னா நான் இன்னும் முடமாக்கப்படலைன்னு அர்த்தம். இப்போ உங்களை பார்த்தே நீங்க கேளுங்க, நீங்க ஏன் முடமானீங்க? நீங்க ஏன் இப்படி செய்யல? நீங்க ஏன் சோர்ந்து போனீங்க? எதுக்காக நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த மாதிரி ஒண்ணு நீங்க தந்திருக்கலாம்ல, இந்த மாதிரி ஒண்ணு நீங்க தந்திருக்கலாம்ல, நான் ரொம்ப ஸ்பீடா இருப்பேன்ல, எனக்கு பிடிச்ச ஃபீல்டை எனக்கு தந்திருக்கலாம்ல, நான் நல்லா செய்வேன்ல, நான் நினைச்சது மாதிரி ஒண்ணு அனுபவம் எனக்கு தந்திருக்கலாம்ல, நான் நல்லா செய்வேன்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எப்பவுமே ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா எங்க ஆண்டவர் உங்களை நடத்தினாலும் நீங்க அந்த இடத்துல அங்க செய்ய வேண்டியதை சொல்லுங்க. யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இருந்து எதை செய்கிறானோ அது தன்னுடைய அப்பா இல்லாத இடத்துல அவர் செஞ்சிட்டார். அங்க சும்மா இருக்கல, அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை அவர் ரொம்ப கிளியரா செஞ்சிட்டாரு. போத்திபாருடைய வீட்டுல அந்த காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துறத பார்த்து போத்திபார் பிரமிச்சாரு, ஆச்சரியப்பட்டாரு. எப்படிப்பா உனக்கு இந்த மாதிரி ஞானம், உனக்கு எப்படிப்பா அந்த ஞானம்? சிறைச்சாலையிலே அதே செஞ்சார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க மனசுல ஆண்டவர் உங்களை எதுக்காக வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்க நேர்த்தியாய் நீங்க செய்யணும். அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சிச்சுவேஷன் மாறிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு, இந்த இடத்துல இதை பண்ண மாட்டேன்னு சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையும் அழகே இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா நீங்க ஒரு வீடு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு போய் குடி இருக்கிறதுக்கு போறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டீங்க. அந்த வீடை போய் பார்த்தீங்க, அந்த வீட்டில் கிச்சனில் எந்த இடத்துல பொருள் வைக்கணும், எந்த இடத்துல பெட்டு போகணும், இது எல்லாத்தையும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே போட்டீங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. அப்படின்னா நீங்கள் நினச்சது கிடைக்காம அதை விட ரொம்ப கேவலமான ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். உங்கள் பார்வைக்கு அது ரொம்ப மோசமான ஒன்று. இப்போ இந்த வீடை மாற்றுறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க உங்களுக்கு. இந்த வீட்டை, ஏற்கனவே குடியிருக்கிற வீட்டை மாற்றி உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் சந்தோஷமா கிளம்புறது மாதிரி இந்த பிடிக்காத வீட்டில் கிளம்ப முடியுமா? சிலரால முடியவே முடியாது. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல முடமாக கூடாது.
உங்களுக்கு பிடிச்ச பாதையில நீங்க எவ்வளவு தைரியமா இருப்பீர்களோ, சந்தோஷமா இருப்பீர்களோ, உற்சாகமாய் ஜெபம் பண்ணுவீர்களோ, அதே காரியத்தை நீங்கள் பிடிக்காத பாதையிலையும் செய்வீர்களே. ஆனால் அந்த பாதையினுடைய முடிவு உங்களுக்கு ராஜ பதவி. ஹல்லேலூயா. ஏசப்பா, என்ன சூழ்நிலை எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா முடமாக்கவே கூடாது. என்னை எழும்பி நிற்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை தட்டி எழுப்புகிற தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். என்னை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அந்த பாட்டினுடைய ஒரு வரியை பாட போறோம். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு பண்ணலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க அப்பாட்ட, ஆண்டவரே, என் சூழ்நிலை என்ன முடமாக்கிருச்சு. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆமென், இந்த சூழ்நிலை என்ன முடமாக்கிருச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை பாஸ்டர், இந்த ஏரியா எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவேன்னு கனவு கூட நான் பார்க்கல. ஏன் என் பிள்ளைய ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போனாரு? என்னை எதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போனாரு? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே இருந்தாலும், அந்த இடத்திலே இருந்தாலும் தங்கம் எந்த இடத்திலே இருந்தாலும் தங்கம் தான், பொன் எந்த இடத்திலே இருந்தாலும் பொன்னு தான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்திலே இருந்தாலும் சுத்த பொன்னாக விளங்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. முழு வெள்ளத்தோடு, இயேசுவே, இந்த காரியம் என்னை முடமாக்காதபடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, என்னை இந்த காரியம் முடமாக்காதபடி, என்னை இந்த காரியம் முடமாக்காதபடி, இந்த காரியம் என்னை செயல்பட விடாதபடி தடுக்குதுப்பா. என் சூழ்நிலையில நான் முடமா படுத்திருக்க கூடாது. அந்த இடத்துல நான் சாட்சியா நிக்கணும். எனக்கு பிடிக்காத இடமா இருந்தாலும், எனக்கு பிடிக்காத அனுபவமா இருந்தாலும், அந்த இடத்திலையும் நான் தைரியமா எழும்பி நிற்கிறதற்கு இப்பொழுது ஆவியானுடைய ஒரு பலன் இந்த உபவாச ஜெபத்துல ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. பிசாசுனுடைய மிகப்பெரிய வஞ்சகமே என்ன தெரியுமா? உங்களை உயிரோட வச்சு நம்மளை சாகடிக்க நினைக்கிறவன் தான் பிசாசு. இந்த முடம் இருக்கு பாருங்களேன், இந்த முடத்தன்மை, அப்படின்னா அந்த முடமா படுத்து கிடக்கிறோம் பாருங்களேன், உள்ளுக்குள்ள முடம் இருக்கு பாருங்களேன், இது உயிரோடையே நம்மளை கொல்றதற்கு பிசாசு அனுமதித்த மிகப்பெரிய ஒரு சோதனை. நிறைய பேரை பார்க்கிறேன், எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு மாதிரி முடமா, எத்துலையுமே நாட்டம் இல்லை, எந்த இன்ட்ரெஸ்டுமே அவங்களுக்கு இல்லை. ஏன்? எழும்புறதுக்கு லேட்டு, வேலை செய்யறதுக்கு லேட்டு, எங்க போனாலும் ஒரு உற்சாகமே இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாமே இருக்கு, ஆனா மனசுக்குள்ள என்னன்னா ஒரு முடம். இதை பண்ண மாட்டேன், அட ஓட்டம், அது இருக்கிறத பண்ணு, இருக்கிறத இது. நீங்க கண்டிப்பா கவனமா, நான் இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணும் போதே நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க என்ன பண்ணா, எதுல வேணாலும் நீங்க மாட்டுங்க, ஆனா இந்த முடத்தன்மையில மாட்டிராதீங்க. நீங்க உயிரோடு நம்ம எல்லாம் இருந்தும் நடக்க முடியலன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், எல்லாம் இருக்கு ஆனா நடக்க முடியல, நடக்கலன்னா ஃப்ளோரிங்ல நடக்கிறத நான் சொல்லல, மனசளவுல நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணலன்னா நடக்கல. நீங்க நினைச்சு பாருங்க, உங்களே நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்க சரியா இருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க திருப்தியா வேலை செய்றீங்களா? நீங்க திருப்தியா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு இடத்துல அப்படியே சத்துரு அப்படியே என்ன பண்ணிட்டான்னா பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டான். இது தரிசனத்தை எடுத்து போக பண்ணிரும். மோசே எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றி கர்த்தர் கொண்டு வந்தாரு. அவன் மேல ஆண்டவர் வச்சிருக்க திட்டம் எவ்வளவு பெருசு. ஆனா கொஞ்சம் இடையில ஆண்டவர் வந்து வேற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த உடனே, அடப்போங்க, நான் நினைச்ச குடும்பம் எனக்கு அமையலை, நான் நினைச்ச பிள்ளைங்க எனக்கு வரல, நான் நினைச்ச வேலை எனக்கு கிடைக்கல, நான் நினைச்சது மாதிரி எதுவுமே எனக்கு அமையலை, நான் இனி எங்க போய் அப்படின்னு உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. நீங்க இவ்வளவு தூரம் உற்சாகம் அடைவதற்கு ஏசப்பா எவ்வளவு உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்குள்ள கர்த்தர் எத்தனை கிரியை செய்திருக்கிறார். மோசைக்கு செய்தது போல உங்க நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறார். ஆனா இவ்வளவு உங்களை உற்சாகப்படுத்தி, இவ்வளவு அற்புதம் உங்களுக்கு செஞ்சோம், இன்னும் உங்களை எழுப்ப முடியலன்ற கவலை யாருக்கு இருக்குது சொல்லுங்க? ஆண்டவருக்கு ரொம்பவே இருக்குது. என் பிள்ளையை இன்னும் எழுப்ப முடியலையே.
உற்சாகத்தோட எழும்பி கர்த்தரை ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உற்சாகத்தோட எழும்பி சமைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே எப்பா இன்னைக்கு ஒரு புது நாளை ஏசப்பா தந்துட்டாரு, இன்னைக்கு பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அப்படியே உடஞ்சு சுக்குநுற ஏன் எழும்புறோம்? எதுக்கு ஒரு நாள் விடியுது? எதுக்கு ஒரு நாள் வருது? இந்த நாள் வராம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய. ஏன் அப்படின்னு சொன்னா, பிசாசு உங்களை முடமாக்கி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வருது. நீங்க காலையில விடுகிறதே நீங்க விரும்பல. ஏன்னா சத்துரு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டான், ஏதாவது உன்னை இவனுக்கு கொடுத்து இவனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களை முடமாக்கிறணும், வேற எதையுமே யோசிக்க விடாதபடி. அதனால நம்பர் 1, முதலாவதாக ஒரு முடத்தை நம்ம ஜெயிக்கணும். அது என்னன்னா, மனுஷங்க பேசுகிற வார்த்தையினால நம்ம எப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா முடமாகி உட்காரவே கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது நீங்க முடமாகி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உட்காரவே கூடாது. அல்லேலூயா. தாவீதுக்கு அனுமதிச்சது மாதிரி ஒரு இடத்தை உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிச்சா நீங்க எப்படி அந்த இடத்துல இருப்பீங்க? ஆக்டிவா இருப்பீங்களா? முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே கெபி, அந்த கெபியினுடைய பின்னாடி தாவீது போயிருக்கிறான், முன்னாடி சவுல் உட்கார்ந்து இருக்கிறான். பின்னாடி தாவீது, முன்னாடி சவுல். துரத்திட்டே இருக்கிறான். ஆனா எவ்வளவு அழகா சிங்க கெபியில உட்கார்ந்து சங்கீதத்தை எழுதுறாரு. சவுல் துரத்திட்டே இருக்கிறாரு, இவர் பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறாரு, இவர் போயிட்டே இருக்காரு. அவ்வளவு ஆக்டிவ். என்ன எப்படிப்பா உனக்கு எப்படிப்பா இது பண்ண முடியும்? நீ உனக்கு சோர்வே வராதா? உனக்கு மனசு உடைஞ்சு போய் ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் தாண்டுவேன். பிள்ளை பாருங்க, சொந்த பெத்த பிள்ளை அப்சலோம் விரோதமா எழும்பி தன்னுடைய மறுமனையாளுடைய இடத்துல போய் தப்பா நடந்து அங்க ராஜ்யபாரம் முழுவதையும் பிடிச்சு பயப்பட்டு இவன் கொன்றுவானோன்னு நினைச்சு செருப்பு கூட போடாம நைட்டா ஓடுறாரு. செருப்பு போடுறது கூட டைம் இல்லை. அந்த நேரத்தில் வந்து கொண்டுட்டான்னா தன்னுடைய சொந்த பிள்ளை கொல்ற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா அவர் எங்க போறாரு தெரியுமா? மலைக்கு துக்கத்தோடு. அதுக்கு இடையில ஒரு சிமையின்னு ஒருத்தன் தூசிக்கிறான், கவலையே படலை, அப்படியே ஏறி மலையில போய் உட்கார்ந்துட்டு திரும்பி ராஜாவா வர்றாரு. அந்த வேலையோ அந்த ஜெபத்தையோ எதையுமே அவர் முடங்கி போய் படுக்கவே இல்லை. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போறாரு. ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நான் நம்புறேன் இந்த செய்தி என்னைக்கு முடியுதுன்னு தெரியல, ஆனா அதுக்குள்ள நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்பணும்னு கர்த்தர் விருப்பப்படுறேன். உங்களுக்கு மனவியாதியே இல்லாமல் உங்களுக்கு சரீரத்தில் யாருக்கும் வியாதி நிறைய பேருக்கு இல்லை, வியாதி இல்லை. உங்க உடம்பு என்னமோ பண்றது மாதிரி உங்களுக்கு தோணுது, உங்க உடம்பு கஷ்டம் வர்ற மாதிரி தோணுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இது உங்களுடைய உடம்புல உள்ள வியாதி கிடையாது, இது உங்க மனசுல இருக்கிற சோர்வு தான் உங்களை அப்படி பண்ணுது. நீங்க எழும்பிட்டீங்கன்னா உங்க சரீரம் சரியாகும், நீங்க உற்சாகம் ஆயிட்டீங்கன்னா உங்க சரீரம் சரியாகும். உங்க சரீரத்துல அவ்வளவு பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. 120 வயசானா கூட உன் கண்ணு இருளுடையில மோசே, உன் பலன் குறையல. ஆனா நீ உன் சரீரத்தை குறித்து பேசிட்டு இருக்கிற. 120 வயசு வரைக்கும் அவனுக்கு கண்கள். ஆனா இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? ஏசப்பாட்ட எதை பேசுறாரு? தன்னுடைய சரீரத்தை குறித்து தான் பேசுறாரு. எனக்கு நாவு திக்குவாயா இருக்குது, மந்த நாவா இருக்குது. ஆனா அவருடைய சரீரம் என்ன சரீரம்? நீங்க காரணமே இல்லாத ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. காரணமே இல்லாத நீங்க நீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு தலை சுத்துது, எனக்கு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது நான் சொல்றேன், இது காரணமே இல்லை. உங்க ஆண்டவரை பெரிய பல, உங்க சரீரத்தை கர்த்தர் ரொம்ப பலமா வச்சிருக்கிறாரு. நீங்க தீர்க்காயுசா வாழ போறீங்க. கர்த்தர் உங்க சரீரத்துல ஒரு பலவீனம் உங்களுக்கு, நீங்க மென்டலி நீங்க உள்ளுக்குள்ளதான் முடமா இருக்கிறீங்க. உங்களுக்கு சோர்வே உள்ளுக்குள்ளதான். அந்த சோர்வு தான் கழுத்து வெளியில கொண்டு விடுது, அந்த சோர்வு தான் உங்களுக்கு கால் வெளியில கொண்டு விடுது, அந்த சோர்வு தான் உங்களை எழும்ப முடியாம கட்டி வச்சிருக்குது. எவ்வளவு தூங்கினாலும் உங்களுக்கு திருப்தி ஆயிருமா? சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்போ நைட்டு நீங்க தூங்கிட்டீங்க, காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வைங்களேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லுவேன். அந்த 10 மணிக்கு எந்திரிக்கும் போது டயர்டே இல்லாம எந்திரிக்கிற யாராவது இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு ரெஸ்டே இல்லைன்னு தானே சொன்னீங்க? 10 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இவ்வளவு நேரம் தூங்கியாச்சுல்ல. அப்போ தூங்கி முடிஞ்சு உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னா தூங்கி முடிஞ்சு நீங்க ரெடி ஆயிருவீங்கன்னா ரெடி ஆயிருக்கலாம்ல. அதே நேரத்தில் 10 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிங்க. அந்த கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஒன் டே, ஒரு நாளில் உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் கிடைக்கும் தெரியுமா? அவ்வளவு நேரம் இருக்கிறது மாதிரி உங்களுக்கு அத்தனை வேலை செய்யலாம்.
அத்தனை டைம் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, சோர்வு அப்படின்றது, பலவீனம் அப்படின்றது உங்களுடைய உடம்புல இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு அப்படிதான், எனக்கு ஆண்டவர் அப்படிதான் பேசுறாரு. உங்க உடம்புல இல்லை, உங்க உடம்புல இல்லை. உங்க மனசுல நீங்க நிறைய பேர் சப்பானிகளா கிடக்குறீங்க. உங்க மனசு அளவுல நிறைய பேர் மொடமா கிடக்குறீங்க. ஆனா ஆண்டவர் உங்க மேல பெரிய பாசம் வச்சு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புறாரு. இந்த சூழ்நிலையை பார்த்து நீ மொடமாகாத, மொடமாகாத. இங்க செய். நான் சொல்றேன், அங்க செய்ய வேண்டியதை இங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் செய்வேன்னு பொறுத்தனை எடுத்தீங்களா, இதுல செய்யுங்க நீங்க. அப்ப இந்த காரியம் சரியில்லைன்னா செய்ய மாட்டீங்களா? அப்ப அவ்வளவுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளா? ஆண்டவருடைய பிள்ளைங்க, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற விஷனை இங்கேயும் செய்யணும், எங்கேயும் செய்யணும். கர்த்தர் எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அங்க. என்ன நேசிக்காத கணவனுக்கு நான் என்ன செய்வது? நேசிச்சாலும் செய்யணும். அதுதான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. உடன்படிக்கை எப்படி பண்றோம்? சர்ச்சில் போய் திருமண உடன்படிக்கை எப்படி பண்றோம்? வாழ்விலும் சுகத்திலும் உயர்விலும் அப்படி நான் சொல்றோம். வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும். கேட்கல? நீங்க என்னமோ உங்க ஐயர்கிட்ட இல்லைன்னா உங்க பாஸ்டர்கிட்ட நீங்க இப்படி சொல்லிட்டு வந்திருப்பீங்க போல, உயர்விலும் மட்டும் வெற்றி. அப்படிதான் நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் தோணுது. நீங்க அப்படி இல்ல. நம்ம என்ன, நம்ம எடுத்த தீர்மானமே என்ன அப்படின்னா, உயர்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, பிறர் முகம் பாராமல் உனக்கே நான் மனைவி கணவனா இருப்பேன், உமக்கே நான் மனைவியா இருப்பேன். அப்படித்தானே வாக்கு கொடுத்தோம். அப்ப என்ன, இவர் என்ன மாறின உடனே நீங்க என்ன இன்னைக்கு சமைக்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு? ஹலோ, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்றது எப்படி தப்பு? பிரியாணி பண்ணணும்னு ஒரு பெரிய பிளான திட்டம் போட்டு ரொம்ப அதுக்காக எல்லாம் வாங்கி வச்சு ஆயத்தப்படுத்தி அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஒன்றும் வேண்டாம், பிரியாணி கேட்குதான், பிரியாணி எதுவுமே தேவையில்லை, வச்சிரு, எர்றா கஞ்சி, எர்றா அந்த ரசம். அப்படி உங்க பிளானை சேஞ்ச் பண்ணா, இது நான் சொல்றேன், ஒரு இதுக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நமக்கு சூழ்நிலை சரியாகலன்னு உடனே நம்ம நினைச்சு வச்சிருந்ததை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், செய்ய மாட்டேங்கிறோம். இது ராங், இதுதான் முடம், இதுதான் பிசாசுனுடைய பெரிய தந்திரம். எனக்குள்ள இருக்கிற தரிசனம், எனக்குள்ள பண்ணின கமிட்மெண்ட், எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்கோ இல்லையோ நிறைவேற்றுகிறது தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அழகு. அதுதான் நீங்க, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஹாலில் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். ஆமென். யோசேப்பு எந்த காரியத்தை தன்னுடைய தகப்பனாரிடத்தில் செய்தானோ, செய்யணும்னு நினைச்சானோ, அதே காரியத்தை போத்திபாருடைய வீட்டில் செஞ்சானா இல்லையா? போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு அவமானம் வருது, செய்யாத கற்றத்துக்கு அவனை பழி சுமத்துறாங்க. ஆனா அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போகும்போது போத்திபாருடைய வீட்டில் எதை செஞ்சாரோ அதை சிறைச்சாலையில செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? அதுதான் எந்த சூழ்நிலையும் யோசேப்பை முடமாக்கவில்லை. சிஸ்டர், உங்களை முடமாக்க கூடாது. பிரதர், உங்களை முடமாக்க கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க நினைச்சத அந்த இடத்துல கர்த்தருக்காக செய்ய கர்த்தர் அந்த பலனை கிருபையாய் தருகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க போறேன். என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்கப்பா. எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஆமென். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கலந்து கொள்கிற பிள்ளைகளும் ஆண்டவர் உங்களோட தெளிவாய் பேசுகிறார். ஆமென். இனி கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பி எல்லா முடன்களிலிருந்தும் என்னை விடுதலையாக்கி என்னை மறுபடியும் கர்த்தர் தேற்ற போகிறார். மறுபடியும் கர்த்தர் அவருடைய ஆவியை எனக்குள்ளே கர்த்தர் தரப்போகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்ப போகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று வரப்போகிறது. கர்த்தர் இந்த ஜெபத்தில் அப்படிதான் கட்டளை எடுக்கிறார். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தாரும். கேளுங்க, எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தாரும், எனக்குள்ள ஒரு மகிமையை தாரும். சத்தத்தை உயர்த்தி கேட்க கேட்க அந்த மகிமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. நான் இப்படி இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் இப்படி இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவள் அல்ல. இல்ல, நான் இப்படி இருக்க கூடாதுப்பா ஆண்டவரே, நான் இப்படி சோர்ந்து போய் இருக்க கூடாது ஆண்டவரே, நான் இப்படி முடமா படுத்திருக்க கூடாது. ஆமே, என்னுடைய உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குகிற கர்த்தர். இந்த ஜெபத்தை ஒருத்தரும் விட்டுறாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு. அம்மா, இல்ல உங்க சரீரத்துல பலவீனம் இல்ல, இது மன சோர்வு, இது மன சோர்வு, இது இருதயத்தினுடைய சோர்வு, இது சிந்தையினுடைய சோர்வு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதை விட்டு நீ வெளியே வரணும். நான் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறேன். இதை நீ உதறி தள்ளணும். சத்துரு உன்னை முடமாக்க பார்க்கிறான், சத்துரு உங்களை கட்டி வைக்க பார்க்கிறான். ஆனா அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தருவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இன்றைக்கு கடந்து வருகிறது.
லதரலரஹதலரம் தனரமா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் உருவாக்கும் போது கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக உருவாக்குனாரோ அதை அவர் மனசுலயே வச்சுட்டே இருக்கிறார், மனசுலயே வச்சுட்டே இருக்கிறார். ஹalleluya. நம்மளை யாரையுமே ஆண்டவர் வந்து வெறுமையாய் உருவாக்கவே இல்லை, வெறுமையா உருவாக்கவே இல்லை. நீங்க வந்து எல்லா காரியத்தையும் நீங்க தாண்டி தான் நிற்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா ஊட்டி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அந்த இடத்துல டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டணும். அப்போ வந்து அவங்க எல்லாருமே அந்த டீ கடையில் ஊற்றி கொடுக்கும்போது யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரில் டீ ஊற்றி கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த டீயை நான் குடித்தேன். அந்த டீயை குடிக்கும்போது அதில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அந்த குப்பை தொட்டிக்குள்ளே அந்த டீயினுடைய அந்த அந்த டம்ளரை அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போட்டாச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போட்டிருக்கிற அந்த டீ கப்பை தனியாக பொறுக்கிறார், தனியாக பொறுக்கி ஒரு சாக்கில் போடுறாரு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி பாட்டில் இருக்கு பாருங்க, அதை பொறுக்கி ஒரு பாட்டில் ஒரு சாக்கில் போடுறாரு. எல்லாம் தனித்தனியாக பிரித்து வண்டியில் ஏற்றி அப்படியே கொண்டு போகிறத பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் அப்படின்றதே என்ன அப்படின்னா, ரொம்ப காஸ்ட் கம்மியாக பண்ணப்படுறது தான் யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர். அதுக்கு பேரே என்னது? யூஸ் அண்ட் த்ரோ. அப்படின்னா பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுரு, அவ்வளோதான். ஒன் யூஸ். அதை விட யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்றத சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் யூஸ். அதுக்கு பேர் என்னது? ஒன். அதை எத்தனை டைம் தான் பயன்படுத்த முடியும்? ஒரே டைம் தான் பயன்படுத்த முடியும். அதனுடைய காஸ்ட்டும் அப்படிதான் இருக்கும். அதனுடைய பணம் கம்மி தான், அது ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? இந்த டீ டம்ளர்லாம் எதுக்கு நீங்கள் பொறுக்கிறீங்க? இந்த பாட்டில் எல்லாம் நீங்கள் எதுக்கு பொறுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், கொண்டு போய் கொடுத்தா ஒரு கிலோவுக்கு 12 ரூபா கிடைக்கும் சார். ஒரு கிலோவுக்கு 12 ரூபா கிடைக்கும் சார். பிளாஸ்டிக்கை கொண்டு கொடுத்தா ஒரு கிலோவுக்கு 19 ரூபா கிடைக்கும் சார். அப்போ நம்ம ஒன் யூஸா பயன்படுத்துகிற ஒரு டீ டம்ளரு ஒரு கிலோ சேர்ந்தா அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்குதாமா? 12 ரூபா கிடைக்குதாமா? நமக்கு அது ஒன் யூஸ், நமக்கு அது யூஸ் வந்துடும். ஒரு யூஸ் அண்ட் த்ரோவுக்கே ஒரு வேல்யூ இருக்கும்னா நம்மளை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு. நம்ம மிருகங்களை பார்க்கலும் விசேஷமானவர்கள், எல்லா காரியத்தை பார்க்கலும் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். கர்த்தர் எப்படி உங்களை பயன்படுத்தாம இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்குவாரு? நீங்க எப்படி பயனில்லாத பாத்திரமா இருப்பீங்க? நான் நம்புறேன் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியையும் கர்த்தர் உங்களை படைச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க பயன்படாம போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்களை யூஸ்லெஸ், யூஸ் அண்ட் த்ரோ, ஒன் யூஸ் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா நீங்க அதை நினைச்சு நீங்க கவலையப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. உங்க வேல்யூ யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க வேல்யூக்கு அப்பாவுக்கு தெரியும். உங்க வேல்யூ அப்பாவுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு அப்பாவுக்கு தெரியும். நீங்க இருக்கிறதுனால எவ்வளவு காரியம் நடக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுடைய டிஸ்கரேஜை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. மனுஷனுடைய அந்த கிரியை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நேசமாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமா? இன்னைக்கும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இல்ல சிஸ்டர், நீங்க கொஞ்சம் உற்சாகம் ஆயிட்டீங்கன்னா, பிரதர் கொஞ்சம் உற்சாகம் ஆயிட்டீங்கன்னா, நீங்க எங்கேயோ ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்க போறாரு. இல்ல நீங்க அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு உடம்புல எந்த பலவீனமும் திரும்ப திரும்ப சொல்லுங்க சத்தமா. படுக்கையில கிடந்தா கூட உங்க மனசு தைரியமா இருக்கும்னா உங்களை திரும்பவும் கர்த்தர் எழுப்புகிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த உடம்பு பலவீனம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. இந்த உடம்பு பலவீனம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. வெளி தோற்றத்தில் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களை ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாது. நீங்க உள்ளுக்குள்ள பலவீனமாகாம இருந்தா போதும். உள்ளுக்குள்ள நீங்க பலவீனமாகாம இருந்தா போதும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற பலருக்கு அப்படிதான் சொல்றாரு, நீ உள்ளுக்குள்ள பலவீனமாகாம இருந்தா போதும். அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். இங்க இருந்து இந்த 2வது, போன வாரம் கர்த்தர்ட்ட பேசினார். இன்னைக்கு 2வது வாரம் ஆண்டவரை எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் என்ன எங்க செய்ய நினைக்கிறேனோ, சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் எனக்கு அந்த மனசை ஆண்டவர் தருவார். என்னுடைய பிளான்ல சேஞ்சே கிடையாது. சூழ்நிலை மாறுறதுக்காக நான் சேஞ்ச் ஆகிறவன் கிடையாது, நான் மாறுறவன் கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா, ஆமென். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடும். நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பாடும். சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு
கைகளை நல்ல கையை தட்டி பாடு. மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம். கைகளை மேல தட்டி சொல்லும், சோர்ந்து போக மாட்டேன். இயேசுவே கிருபை 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 கிருபைப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போ. ஹல்லேலூயா. ஓ சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அது நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, உற்சாகமா கையை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. ஆமென். வாங்க பார்க்கலாம், எல்லாரும் அப்படியே முன்னாடி வாங்க. Thank you Jesus, thank you Holy Spirit. உங்க வேதாகமத்தை கையில எடுத்துட்டு ஆன்லைன்ல இருக்கிறவங்க அந்த கடைசி ஜெபம் முடிஞ்சா நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களை கேட்கிறேன். Thank you Jesus. எல்லாரும் முன்னாடி வாங்க. கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை. ஹல்லேலூயா. தாவீது ராஜா சவுலுடைய குடும்பத்தாரிலே 2 கால்களும் முடமாக்கப்பட்ட ஒரு மனுஷனை தேடி அந்த தாவீது ராஜா சொல்றாரு, அவனை சீக்கிரமா என்னிடத்துல கொண்டு வாங்க, அவனை சீக்கிரமா என்னிடத்துல கொண்டு வாங்க. அவன் என் பந்தியில் அவன் சாப்பிடணும், அவன் என் பந்தியில் என் கூட அவன் சாப்பிடணும். அவனுக்குன்னு வேலைக்காரங்களை நியமிச்சு அவனுடைய தகப்பனாருடைய எல்லா சொத்துக்களையும் நான் அவன் கையில் கொடுப்பேன். அந்த முடமாக்கப்பட்டவரை உடனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவர் இஸ்ரவேல் தேசத்தில் லாஸ்ட் எட்ஜில் இருந்தாலும் உடனே ஆட்களை அனுப்பி அங்கே இருந்து அவனை கூட்டிட்டு வராங்க. நான் நம்புறேன் இன்றைக்கு நம்மத்திலே உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் அதே போல தாவீதினுடைய இருதயத்தோடு முடமாக்கப்பட்ட அநேகம் பேரை அவருடைய பந்திக்குள்ள கர்த்தர் கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறார். அவருடைய ஆகாரத்தை உங்களுக்கு தரப்போறார். அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீரை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். உங்களுக்கு கர்த்தர் தந்து கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, நீ நித்தமும் ராஜ அரண்மனையிலே அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக நீ பிறந்தாயோ அந்த நோக்கத்தை மேவி பொசேத்தேக்கு வந்து எந்த நோக்கத்துக்கு அவன் பிறக்கும் போது என்ன 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 நடந்திருக்கும் சொல்லுங்க. யாரு இந்த மேவி பொசேத்தேக்கு? யாரு? சவுல் ராஜாவுடைய மகனாகிய யோனத்தானுடைய பையன். தாத்தா யாரு? தாத்தா கிங் ராஜா. அப்பா பெரிய படை தளபதி. அவனுடைய மகன். இப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆச்சரியப்பட்டு, ஓ ராஜவம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ராஜவம்சத்தில் குழந்தை பிறந்துச்சு, இவனை மாதிரி பிறக்கணும். ஏன்னா அவனுக்கு ராஜா வீட்டில் தான் அவனுக்கு ஆகாரம், எல்லா ராஜா வீட்டில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா திடீர்னு இடையில வந்து அவன் முடமானதுனால எல்லாத்தையும் இழந்துட்டான். ராஜ வீடை இழந்துட்டான், ராஜ சாப்பாடை இழந்துட்டான், ராஜ வஸ்திரத்தை இழந்துட்டான், எல்லாம் இழந்துட்டான். காரணம் என்ன? அவன் முடமாயிட்டான். அவன் முடமாயிட்டனால எல்லாம் இழந்துட்டான். ஆனா தாவீது என்கிற ஒரு ராஜா வந்து அரையணையிலே உட்கார்ந்து அந்த முடமாக்கப்பட்டவனை கூப்பிட்டு மறுபடியும் என்ன பண்றாருன்னா, ராஜ அரண்மனை, ராஜ வஸ்திரம், ராஜ ஆகாரத்தை மறுபடியும் கொடுக்கிறார்.
நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவரா உங்களை பிறக்கும் போதே நீங்க ராஜாக்களாய் உட்காருவதற்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. ஆனா இடையில சில சூழ்நிலைகள்னால நீங்க முடமாக்கப்படலாம். ஆனா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் உங்களை அட்டென்ட் பண்ண வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களை மறுபடியும் ராஜ சமூகத்திற்கு கொண்டு வர போறாரு. நீங்க ராஜ வஸ்திரம் முடுக்க போறீங்க. நீங்க மறுபடியும் ராஜாவுக்கு கீழே நீங்க ஆகாரம் புசிக்க போறீங்க. ஆண்டவர் அதை மாற்ற போகிறார். அல்லேலூயா. சோ விருப்பப்படாதீங்க, அதிலே செட்டில் ஆயிராதீங்க, அதிலே செட்டில் ஆயிராதீங்க. அப்படியே இருந்தீங்கன்னா அது ஜாம் ஆயிரும். நீங்க ஒரு 5 வருஷம் உங்களை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோர்வில் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த முடத்தில் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், திரும்பி நீங்க எழும்புறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் ஏன் பிள்ளைகளை எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போய்ங்கடா, காலேஜ் படிக்கவே வேலையை பார்த்துருங்க, 2 வருஷம் கேப் விட்டுறாதீங்க, 3 வருஷம் கேப் விட்டுறாதீங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்படியே இருந்துருவான். அந்த ஸ்பீடு போனாதான் அதை பண்ண முடியும். அந்த வேகத்தோட வேகமா போனாதான் அவன் செட்டில் ஆயிடுவான். அந்த 2 வருஷத்தினுடைய தோய்வு, 2 வருஷத்தினுடைய முடம் அவனை 20 வருஷம் வரைக்கும் எஃபெக்ட் பண்ணும். 20 இயர்ஸ் அவனுக்கு வேஸ்ட் பண்ணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சோர்ந்து போகலாம், சோறு வரலாம். நான் சோறு வராதுன்னு சொல்லவே இல்லை, உங்க வாழ்க்கையில முடமே வராதுன்னு சொல்லல. ஆனா அந்த முடம் என்கிற அந்த ஃபீல் மணி நேரங்கள் தான் இருக்கணும். எப்படி? நாள் கூட நீடிக்க கூடாது. சோறு நாள் கூட நீடிக்க கூடாது. உங்களுக்கு நான் 3 நாள் சோர்ந்து போனேன், 3 மாசமா சோர்ந்து போனேன், இது கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. மணி நேரம், ஒரு சில மணி நேரம் மனசுல அந்த ஸ்ட்ரெஸ் வரும், அந்த சோறு வரும். சார் என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது லைஃப் அப்படின்னு வரும். அது எவ்வளவு நேரம் தான் இருக்கணும்? எவ்வளவு நேரம்? சில மணி நேரம் இருக்கிறது. அது பரிசுத்தவான்களுக்கே வந்திருக்குதே. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியாவே சோர்ந்து போய் படுத்து கிடந்தாருன்னா நம்ம ஏமாத்துறோம். தாவீது எல்லாருடைய லைஃப்லயும் அந்த சோறு வந்திருக்குது, நமக்கு கண்டிப்பா வரும். ஆனா அதை நீங்க நாள் கணக்கா நீடிக்க விடக்கூடாது. நாள் கணக்கா நீடிக்க வச்சு பாருங்க. நீங்க டெய்லி 5 மணிக்கு காலையில எந்திரிச்சிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு 4 நாள், ஒரு நாள் நீங்க எழும்பல பிரச்சனை இல்லை, 4 நாள் கண்டினியூவா நீங்க 5 மணிக்கு எழும்பாம இருக்கிறீங்க. அகை நீங்க 5 மணி எழும்பணும் அப்படின்றது 3 மாசம் நினைச்சா கூட நடக்காது. அது ஒரு பெரிய ப்ராசஸா மாறிடும். ஏன்னா முடத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது. அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், பாஸ் நீங்க சொல்றது எல்லா வார்த்தையும் எனக்காக தான், நான் முடமா தான் இருக்கிறேன், நான் நடக்கிறேனே தவிர நான் முடமா இருக்கிறேன், நான் பார்க்கிறேனே தவிர முடமா இருக்கிறேன். உண்மைதான், நான் சோர்ந்து தான் போயிட்டேன், நான் பல மாதம் ஆயிடுச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு, நான் அந்த மாதிரி ஆக்டிவா இல்லை, நான் எனக்கு என்னமோ உடம்பு ஒலிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு, எனக்கு இதுல இருந்து வெளியே வரணும்னு விருப்பப்படுறவங்க நீங்க இப்பவே அந்த முயற்சியை செய்ய ஆரம்பிங்க. முயற்சி பிசாசு பின்னாடி உங்களை இழுத்து உட்கார வைக்க பார்க்கும். நீங்க விட்டுறவே கூடாது. இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய சித்தமான வர்ற வாரத்திலையும் இந்த முடத்தன்மையிலிருந்து வேற என்ன நம்மளை முடமாக்கி வச்சிருக்குது அப்படின்றத நம்ம தியானிச்சு ஒன்னொன்னா நம்ம ரிலீவ் ஆக போறோம். ஃபர்ஸ்ட் எதிர ரிலீவ் ஆனோம் அப்படின்னு சொன்னா, மனுஷன் பேசின வார்த்தையினால நான் என்ன பண்ண மாட்டேன், முடமாக மாட்டேன். யார் என்ன பேசினாலும் என் வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன், என் தரிசனத்தை நான் நிறைவேற்றி தான் இருப்பேன். நம்பர் 2, இரண்டாவதாக, சூழ்நிலை எனக்கு எப்படி இருந்தாலுமே நான் மனசுல நினைச்சதை, எனக்கு விஷனை நான் நிறைவேற்றி தான் இருப்பேன். அப்படி நீங்க இன்னைக்கு 2வது காரியத்தை வெற்றி அடைய போறோம். ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய கிருபை உங்க மேல இருக்கட்டும். ஏசப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஏசப்பா இல்லை, என்ன நீங்க தட்டி எழுப்பணும், என்ன தட்டி எழுப்பணும். ஆண்டவரே என்னுடைய முடத்தன்மையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் நீர் பேசின வார்த்தை உண்மை என்று நான் நம்புகிறேன், உண்மை என்று நான் நம்புகிறேன். என்னை தட்டி எழுப்புகிற தெய்வம் நீர்தானே, என்னை தட்டி எழுப்புகிற தெய்வம் நீர்தானே ராஜா. ஏசப்பா ஏசப்பா, இப்போ உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஆண்டவரே வல்லமை காணப்படுவதாக, வல்லமை காணப்படுவதாக. இயேசுவே இயேசுவே, தூசியை உதறி விட்டு எழும்புகிற ஒரு அபிஷேகம் வருவதாக, அந்த சோர்வுகள் விலகுவதாக, அந்த பலவீனங்கள் விலகுவதாக, அந்த மனதில் இப்போ ஒரு உற்சாகம் வரட்டும் அப்பா, ஒரு வேகம் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசுடைய கட்டுகளை நான் அவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அவிழ்த்து ஜெபிக்கிறேன். இப்போ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. சிந்தையில இருக்கிற கட்டுகள், கண்களிலே இருக்கிற கட்டுகள், இருதயத்தில் இருக்கிற கட்டுகள், உடம்பில் இருக்கிற கட்டுகள், லாத்தானா மோராதாமா, இப்போ இயேசுனுடைய ஒரு அக்கினி,
இயேசுவினுடைய ஒரு அக்கினி உங்க வல்லமை இறங்கி வந்து, ஓ ஹalleluya, அந்த கட்டுகள் இப்பொழுது நெருப்பு பட்டது போல அந்த கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். சிம்சோனை கட்டி இருந்த கட்டுகள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது அந்த கட்டுகள் நெருப்பு பட்டு போனது போல இப்போ என் பிள்ளைய கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டு இப்போ இயேசுவின் நாமத்தினால ஹalleluya, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உள்ளார்ந்த பணி நாளுக்கு நான் புதிதாக பாடும். Yes, praise. புதிதாக பாடும் நேரம் இதே, சோர்ந்து போக மாட்டேன். அக்கினி 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 அபிஷேக், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்க வேண்டும். உபத்திரவம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உன்னதமானவருடைய நிழல் ஒவ்வொருவர் மேலும். ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டிக்கொண்டே ஸ்தோத்திரம். எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, கட்டி எழுப்புங்கப்பா. ஹalleluya, அத்தலரம் ஜீசஸ். ஆமென். அந்த வேகத்தை கொடுக்கட்டும். வல்லமை உண்டே 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின். அந்த 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 அபிஷேகம் இப்பவே அந்த வேகம் உங்களுக்குள்ள வரட்டும். எஸ், அந்த பலவீனத்தை மாற்றட்டும். இப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனம் மாறட்டும். சோத்திரம். புது பலன், புது அபிஷேகத்தினுடைய நிறை. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா பாடு. ஆமென். உண்டே 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ஜீசஸ். ஓ ஹalleluya. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஜீசஸ். கனமடைய ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க, இப்போ ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். ரம் தனமரஹ தலர தலதல விபதரல தஹதனரம். அக்கினி 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 அக்கினி. இப்போ பலப்படுத்துகிற அக்கினி, பலப்படுத்துகிற அக்கினி, பலப்படுத்துகிற அக்கினி. ஸ்தோத்திரம். இதலரம் தனமௌரஹ தலரதல இதரலம் தனமௌரஹ தலர ஷதரலரம லதனமௌரஹ தலர தியாரஹ தலரம லதனமௌரஹ தலர. Thank you Jesus. இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள உங்க மகிமையை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க மகிமையை நாங்க பார்க்க போறதற்காக ஸ்தோத்திரம். உங்க வல்லமையை நாங்க அனுபவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல அப்படியே இருப்பதாக. செலவே இல்லாம இந்த பிரச்சனையை நான் முடிப்பேன்னு சொன்னீங்க. கஷ்டமே இல்லாம இந்த சூழ்நிலை நான் கடக்க பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை நிறைவேறட்டும். சூழ்நிலை நிமித்தமா இருக்கிற முடத்தன்மையை மாத்தி இந்த சூழ்நிலையிலையும் உன்னை செய்ய வைப்பேன் நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றியப்பா. இந்த உபவாச ஜபத்துல ஜப குறிப்புகளோடு உங்க சமூகத்துல வந்த பிள்ளைகளுக்காய், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க சாமி. இந்த ஜபத்தின் மூலமாய் பெரிய அதிசயங்கள் உண்டாகட்டும். மனசார ஆசீர்வதிக்கிறேன்
இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.